ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம தைலம் ஹோம்மேட் தைலம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 3 இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை. இப்போ நம்ம வச்சிருக்கிறது ஓம உப்பு, இது ஒரு 10 கிராம். இது எல்லாமே நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும். அது எப்படி இருக்கும்னா கிட்டத்தட்ட பச்சை கற்பூரம் மாதிரி சாலிட்ஸாக இருக்கும். அதுக்கப்புறமா புதினா உப்பு எப்படி இருக்கும்னா நல்லா கிறிஸ்டலாக ஐஸ் கட்டி மாதிரி கிறிஸ்டலாக இருக்கும். இதுவும் 10 கிராம் எடுத்துருக்கோம் நம்ம. அதுக்கப்புறமா நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பச்சை கற்பூரம் எடுத்திருக்கோம். அதுவுமே ஈக்குவலாக 10 கிராம் எடுத்திருக்கோம். ஆக்சுவலாக 5 கிராம்னு நான் 2 பாக்ஸ் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா இது மூணுத்தையும் நல்லா மெல்ட் பண்ணி தைல ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரதுக்காக பீ வேக்ஸ் வேணும். பீ வேக்ஸ் கிடைக்கல அப்படின்னா லிக்விட் ஃபார்மேட்டில் வேணும்னா நம்ம கோகோனட் ஆயில் ஊற்றி நம்ம தைலத்தை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், மரச்சக்கு எண்ணெய் கோகோனட் ஆயில், பியூர் ஆயிலில் கோகோனட் ஆயில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், இது எல்லாமே ரொம்ப சாலிடாக இருக்கிறதுனால இது எல்லாத்தையும் நம்ம உடச்சிக்கணும். அதுக்காக இது எல்லாத்தையும் மேக் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கிளாஸ் ஜார் எடுத்துக்கலாம். நல்லா ஏர் டைட்டான கிளாஸ் ஜாரு, ட்ரையாக இருக்க மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துக்கலாம். இப்போ அந்த பாட்டிலை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், நம்ம வச்சுருக்க ஓம உப்பை நல்லா இடிச்சுக்கலாம். இடித்தோடனே இது மாதிரி தூள் மாதிரி கிடைக்கும். இதை அந்த பாட்டிலில் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா புதினா உப்பு ஆட் பண்ண போகிறோம். அதையும் நல்லா இடிச்சுட்டு கிறிஸ்டல் ஃபார்மேட்டில் இருக்குது. ஏன்னா பவுடர் ஆக்கிடுச்சுன்னா ஈஸியாக மெல்ட் ஆகிடும், நமக்கு சீக்கிரமாக தைலம் கிடச்சிரும். அதுக்கப்புறம் பச்சை கற்பூரத்தையும் நம்ம இதே மாதிரி இடித்து இந்த பாட்டிலில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மூணுத்தையும் இடித்து ஆட் பண்ணுறதுனால சீக்கிரமாக தைல ஃபார்மேட் உருகிடும். இந்த சால்ட் எல்லாமே சேர்ந்து ஒன்றா மெல்ட் ஆகி உருகிடும். இப்போ பாருங்கள், இப்போவே நம்ம உடச்சி சேர்த்ததுக்கு எவ்வளோ ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். எவ்வளோ மெல்ட் ஆகிருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா? லிக்விட் மாதிரி வந்திருக்கு. இப்போ இது நம்ம இப்போ இதில் நம்மக்கிட்ட பீ வேக்ஸ் கிடைக்காததுனால கோகோனட் ஆயிலை 30 ml ஆட் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக நான் இதில் ஒரு 5 ஸ்பூன் ஆட் பண்ணேன் ஆக்சுவலாக. ஏன்னா அப்போ தான் அதோடைய எரிச்சல் தன்மை பேலன்ஸ் ஆகும். இல்லைனா பீ வேக்ஸ் ஒரு 30 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணி அப்படியே வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா டிசால்வ் ஆகி மெல்ட் ஆகி ஒரு ஆயில் மாதிரி கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஆயிலை எடுத்து எங்கள் அம்மாவுக்கு இந்த இடத்துல கை வலின்னு சொன்னாங்க, அங்கே லைட்டாக தேய்ச்சி பார்க்குறாங்க. ஏற்கனவே நாங்கள் தேய்ச்சி டெஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ அகைன் உங்களுக்காக காட்டுறோம். இந்த இடத்துல தேய்ச்ச உடனே நல்ல பெயின் ரிலீஃப் ஆச்சு. லைட்டாக கொஞ்சோண்டு எடுத்து நல்லா தேய்ச்சிங்கனாலே வலி போகுது. தலைவலிக்கும் இது நல்லா கேட்குது, கோல்டுக்கும் நல்லா கேட்குது. ஹெர்பலாக நம்ம கடையில் வாங்குற கெமிக்கல் இல்லாமல் வீட்டிலே நம்மளே ஹோம்மேடாக செஞ்சுக்கிறதுனால இதை நம்பி நம்ம யூஸ் பண்ணலாம். கிட்ஸ்க்கு கூட யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வித்தியாசமான ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.